உலகின் மிக முக்கியமான மருத்துவர் ஜான் லேத்தம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 1761 டிசம்பர் 29 அன்னைக்கு இங்கிலாந்தில் இருக்கிற செசர் ஈஸ்டில் இருக்கிற காஸ்வொர்த்தில் ஜான் லேத்தமுக்கும் சேரா பாட்மோர் லேத்தமுக்கும் மகனாக பிறக்கிறார். ஜான் லேத்தம் இவர் கூட பிறந்தவங்க ஒரு யங்கர் பிரதர் இருந்திருக்கிறாங்க. இவருடைய அப்பா ஒரு ரெவரண்டாக இருந்திருக்கிறாங்க. குறிப்பாக செசர்லேயே இருக்கக்கூடிய ஒரு சர்ச்சில் மினிஸ்டராக, அதாவது தேவாலயத்தில் மந்திரி பொறுப்பில் இருந்திருக்கிறாங்க. இவருடைய குடும்பம் நல்ல நிலையில் வாழ்ந்து வந்திருக்கிறாங்க. ஜான் லேத்தம் பிறந்ததிலிருந்தே இவருடைய அப்பா ஜான் லேத்தமுக்கு நல்லொழுக்கத்தையும் இறையியலையும் வீட்டிலிருந்தே போதித்து வந்தாங்க. இதன் காரணமாக குழந்தை பருவத்திலிருந்தே ஜான் லேத்தம் ஒரு ஒழுக்கமுள்ள குழந்தையாகவும் இறை நம்பிக்கையுள்ள குழந்தையாகவும் வளர ஆரம்பிச்சிருந்தாங்க. இந்த நிலையில் கரெக்டாக 1766 ஆண்டுடைய ஆரம்ப காலகட்டத்தில் ஜான் லேத்தமுக்கு 4 வயது இருக்கும்போது, அதாவது ஜான் லேத்தம் டிசம்பரில் பிறந்திருந்தனால 1766 ஆண்டுடைய ஆரம்ப காலகட்டத்தில் ஜான் லேத்தமுக்கு 4 வயது இருந்தது. அப்போ இவருடைய அப்பா இவரை படிக்க வைக்கிறதுக்காக காஸ்வொர்த்திலேயே இருக்கக்கூடிய ஒரு லோக்கல் ஸ்கூலில் இவரை சேர்த்துடுறாங்க. அது ஒரு எலிமெண்ட்ரி ஸ்கூலாக இருந்தது. அங்கு சேர்ந்து ஜான் லேத்தம் இவருடைய ஆரம்ப கல்வியை படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. ஆரம்ப கல்வியின் போது தியாலஜி இறையியலை ஜான் லேத்தம் படித்து வந்தாங்க. அதுக்கப்புறமா ஃபிலாசபி, தத்துவம், ஹிஸ்டரி, வரலாறு, லிட்ரேச்சர், இலக்கியம் இது போன்ற கிளாசிக்கல் எஜுகேஷனையும் ஜான் லேத்தம் படித்து வந்தாங்க. பின்னர் 1771 ஆண்டுடைய ஆரம்ப காலகட்டத்தில் இவருடைய 9 வயதில் ஜான் லேத்தம் இவருடைய ஆரம்ப கல்வியை முடிச்சிடுறாங்க. இதுக்கப்புறமா இவருடைய அப்பா இவரை மேற்கொண்டு படிக்க வைக்கிறதுக்காக இந்த இங்கிலாந்தில் இருக்கிற செசர் ஈஸ்டில் இருக்கிற காஸ்வொர்த்தில் இருந்து அதே இங்கிலாந்துடைய கிரேட்டர் மான்செஸ்டரில் இருக்கிற மான்செஸ்டருக்கு இவரை அனுப்பிடுறாங்க. குறிப்பாக அங்கே இருக்கக்கூடிய மான்செஸ்டர் கிராமர் ஸ்கூல் அப்படின்ற ஒரு பிரைவேட் டே ஸ்கூலில் இவரை சேர்த்துடுறாங்க. அங்கு சேர்ந்து 1771 ஆண்டிலிருந்து ஜான் லேத்தம் இவருடைய ஹையர் எஜுகேஷன் உயர்கல்வியை படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. உயர்கல்வியின் போது கிரீக் லாங்குவேஜையும் லட்டின் லாங்குவேஜையும் ஜான் லேத்தம் கற்றுக்கிட்டு வந்தாங்க. அதுக்கப்புறமா நேச்சுரல் ஹிஸ்டரி, இயற்கை வரலாறு, நேச்சுரல் சயின்சஸ், இயற்கை அறிவியல் அப்படின்னு இது போன்ற பாடங்களையும் ஜான் லேத்தம் படித்து வந்தாங்க. பின்னர் இறுதியாக 1778 ஆண்டுடைய ஆரம்ப காலகட்டத்தில் இவருடைய 16 வயதில் ஜான் லேத்தம் இவருடைய ஹையர் எஜுகேஷனை அந்த மான்செஸ்டர் கிராமர் ஸ்கூல்ல இருந்து முடிச்சிடுறாங்க. இதுக்கப்புறமா இவருடைய அப்பா இவருடைய அண்டர் கிராஜுவேட் ஸ்டடீஸுக்காக இந்த 1778 ஆண்டு இந்த இங்கிலாந்துடைய கிரேட்டர் மான்செஸ்டரில் இருக்கிற மான்செஸ்டர்ல இருந்து அதே இங்கிலாந்துடைய ஆக்ஸ்போர்ட்ஷையரில் இருக்கிற ஆக்ஸ்போர்டுக்கு இவரை அனுப்பிடுறாங்க. குறிப்பாக அங்கே இருக்கக்கூடிய பிரசனோஸ் காலேஜ் ஆக்ஸ்போர்ட் அப்படின்ற ஒரு காலேஜில் இவரை சேர்த்துடுறாங்க. இந்த பிரசனோஸ் காலேஜ் ஆக்ஸ்போர்ட் அப்படின்றது யூனிவர்சிட்டி ஆஃப் ஆக்ஸ்போர்ட் அதனுடைய ஒரு கன்ஸ்டிடியூவன்ஸ் காலேஜ், அதாவது யூனிவர்சிட்டி ஆஃப் ஆக்ஸ்போர்டோடைய ஒரு அங்கம் தான் இந்த பிரசனோஸ் காலேஜ் ஆக்ஸ்போர்ட் அப்படின்றது. ஸோ அங்கே ஜாயின் பண்ணி 1778 ஆண்டிலிருந்து ஜான் லேத்தம் பிஏ பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸ் படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. இவருடைய அண்டர் கிராஜுவேட் ஸ்டடீஸின் போது இவர் கெமிஸ்ட்ரி, பயாலஜி, அதாவது வேதியியல், உயிரியல் இந்த 2 பாடங்களை மேஜர் சப்ஜெக்ட்ஸாக எடுத்து படித்து வந்தாங்க. அதாவது பிஏ பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸில் எப்படி கெமிஸ்ட்ரி, பயாலஜிலாம் இருக்குது அப்படின்னா இந்த ஒரு காலகட்டத்தில், அதாவது அந்த காலகட்டத்திலெல்லாம் இந்த பயாலஜி, கெமிஸ்ட்ரி மட்டும் இல்லாமல் ஃபிசிக்ஸ், அஸ்ட்ரானமி, ஜியாலஜி, ஜுவாலஜி, பாட்டனி அப்படின்னு இது போன்ற எல்லா அறிவியல் பாடங்களும் பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸில் தான் இருந்தது. ஸோ இவர் பிஏ சயின்ஸ் சப்ஜெக்ட்ஸில் குறிப்பாக கெமிஸ்ட்ரி, பயாலஜியை மேஜர் சப்ஜெக்ட்ஸாக எடுத்து ஜான் லேத்தம் படித்து வந்தாங்க. இதுக்கப்புறமா ஜான் லேத்தமுக்கு மெல்ல மெல்ல மருத்துவம் படிக்கணும், மருத்துவர் ஆகணும் அப்படின்ற எண்ணம் ஏற்படுது. இதுக்கிடையில் 1782 ஆண்டு ஜான் லேத்தம் இவருடைய 20 வயதில் இவருடைய இந்த அண்டர் கிராஜுவேட் ஸ்டடீஸ் பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸ் அப்படின்ற பிஏ டிகிரி முடிக்கிறாங்க. குறிப்பாக 1782 பிப்ரவரி 9 அன்னைக்கு முடிக்கிறாங்க. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இவர் டிசம்பர் மாதம் பிறந்திருக்கிறாங்க. அதனால் இந்த 1782 டிசம்பர் வந்தால் தான் இவருக்கு 21 வயசு. இவர் பிப்ரவரி 9 1782 டிகிரி பெறும்போது இவருக்கு 20 வயது தான். ஸோ இவருடைய 20 வயதில் பிஏ முடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அதே பிரசனோஸ் காலேஜ் ஆக்ஸ்போர்ட்லேயே ஜான் லேத்தம் எம்ஏ மாஸ்டர் ஆஃப் ஆர்ட்ஸும் படிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த காலகட்டத்தில் தான் மருத்துவ பாடத்திட்டங்களில் வரக்கூடிய மெடிக்கல் கரிக்குலமில் இருக்கிற பாடங்களையும் ஜான் லேத்தம் படிக்க ஆரம்பிக்கிறாங்க.
ஆரம்பிக்கிறாங்க. குறிப்பாக வந்து அனாட்டமி உடற்கூறியல், ஃபிசியாலஜி உடலியல் அப்படின்னு இது போன்ற பாடங்கள் இவர் வந்து படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. ஸோ இதனால் இவர் வந்து எம்ஏ படிச்சுக்கிட்டே அதே அந்த அந்த பிரசனோஸ் காலேஜ் ஆக்ஸ்போர்ட் மாதிரியே யூனிவர்சிட்டி ஆஃப் ஆக்ஸ்போர்டோடைய மெடிக்கல் ஸ்கூல் ஒன்று இருக்குது. அது வந்து ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி ஸ்கூல் ஆஃப் மெடிசன் அப்படின்னும், யூனிவர்சிட்டி ஆஃப் ஆக்ஸ்போர்ட் மெடிக்கல் ஸ்கூல், யூனிவர்சிட்டி ஆக்ஸ்போர்ட் ஸ்கூல் ஆஃப் மெடிசன் அப்படின்னு இது மாதிரிலாம் அழைக்கப்படும். ஸோ இவர் வந்து யூனிவர்சிட்டி ஆக்ஸ்போர்ட் மெடிக்கல் ஸ்கூல்லையும் ஜாயின் பண்ணுறாங்க. ஜாயின் பண்ணி அட் அ டைமில் இவர் வந்து எம்பிசிஹெச்பியும் படிக்க ஆரம்பிக்கிறாங்க. எம்பிசிஹெச்பி அப்படின்னா லட்டினில் மெடிசனே பேக்லோரேஜ் சர்ஜரி அப்படின்னு எக்ஸ்பான்ஷன். இதுவே வந்து இங்கிலீஷில் எம்பிபிஎஸ் பேச்சுலர் ஆஃப் மெடிசன் அண்டு பேச்சுலர் ஆஃப் சர்ஜரி. இதை ஜான் லேத்தம் வந்து அந்த யூனிவர்சிட்டி ஆஃப் ஆக்ஸ்போர்ட் மெடிக்கல் ஸ்கூலில் படிக்க ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் இவர் எம்ஏவும் படிச்சு வந்தாங்க. இந்த நிலையில தான் 1784ஆம் ஆண்டு ஏப்ரல் 12 அன்னைக்கு இவருடைய 22 வயதுல ஜான் லேத்தம் வந்து மேரி மியர் அப்படின்ற ஒரு பெண்ணை வந்து திருமணம் பண்ணிக்கிறாங்க. திருமணத்துக்கு அப்புறமா ஜான் லேத்தமுக்கும் இவருடைய மனைவியான மேரி மியர் லேத்தம் இவங்க 2 பேருக்குமே 4 பெண் குழந்தைகள், 5 ஆண் குழந்தைகள் அப்படின்னு மொத்தமாக 9 குழந்தைகள் பிறந்தது. இது ஜான் லேத்தமுடைய பர்சனல் லைஃப், தனிப்பட்ட வாழ்க்கையாக இருந்தது. இது ஒரு பக்கம் இருக்கு. இதுக்கிடையில் இதே 1784ஆம் ஆண்டு அக்டோபர் 15 அன்னைக்கு ஜான் லேத்தம் வந்து மாஸ்டர் ஆஃப் ஆர்ட்ஸ் எம்ஏ டிகிரியும் வந்து அந்த பிரசனோஸ் காலேஜ் ஆக்ஸ்போர்ட்ல இருந்து முடிக்கிறாங்க. அடுத்து முழுமையாக இவர் வந்து மருத்துவ படிப்பில் கவனம் செலுத்தி வந்தாங்க. இதே காலகட்டத்தில் ஜான் லேத்தம் வந்து மெடிக்கல் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்குண்டான, அதாவது ஒரு மருத்துவராக நோயாளிகளுக்கு சிகிச்சை கொடுக்கறதுக்குண்டான பயிற்சிகளையும் எடுத்துக்கிட்டு வந்தாங்க. அதுக்கு அடுத்த ஆண்டுலாம் ஜான் லேத்தம் வந்து மருத்துவ படிப்பை முடிக்கிறதுக்கு முன்னாடியே அந்த மருத்துவராக வந்து பணிபுரியக்கூடிய லைசன்ஸை இவர் வந்து பெற்றுறாங்க. இன்னைக்கு வேணா இந்த லைசன்ஸ் பெறுறது அப்படின்றது எம்பிபிஎஸ் முடிக்கணும், எம்டி முடிக்கணும் அப்படின்னு இருந்தாலும் அந்த காலகட்டத்தில் நல்லா மருத்துவ சிகிச்சை வந்து கொடுக்கக்கூடிய அந்த நாலேஜ் இருந்தால் போதும் லைசன்ஸ் கிடைக்கும். ஸோ அது மாதிரி இவர் ஏற்கனவே மருத்துவம் படித்து வராங்க. ஸோ அதனால் ஜான் லேத்தமுக்கு வந்து லைசன்ஸும் கிடைக்குது. ஸோ இவர் வந்து மருத்துவம் படிச்சுக்கிட்டே இவர் வந்து நேராக வந்து மேன்செஸ்டருக்கு வந்து போகிறாங்க. ஆக்ஸ்போர்டில் ஒரு பக்கம் மருத்துவம் படிக்கிறாங்க. இருந்தாலும் இவர் வந்து இந்த இங்கிலாந்துடைய கிரேட்டர் மேன்செஸ்டரில் இருக்கிற மேன்செஸ்டருக்கு போகிறாங்க. அங்கே இருக்கிற மேன்செஸ்டர் ராயல் இன்ஃபர்மரி, அங்கே இவருடைய மருத்துவ பயிற்சிகளை கூடுதலாக மேற்கொண்டு அங்கே மருத்துவராக பணிபுரியவும் ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கப்புறம் 1786ஆம் ஆண்டு மே 3 அன்னைக்கு இவருடைய 24 வயதுல ஜான் லேத்தம் வந்து முழுமையாக இவருடைய எம்பிசிஹெச்பி, அதாவது மெடிசனே பேக்லோரேஜ் சர்ஜரி அப்படின்ற எம்பிபிஎஸ் பேச்சுலர் ஆஃப் மெடிசன் அண்டு பேச்சுலர் ஆஃப் சர்ஜரி இதை ஜான் லேத்தம் வந்து கம்ப்ளீட் பண்ணிடுறாங்க யூனிவர்சிட்டி ஆஃப் ஆக்ஸ்போர்ட் ஸ்கூல் ஆஃப் மெடிசன்ல இருந்து. அதுக்கப்புறமா இவர் வந்து அதே யூனிவர்சிட்டி ஆக்ஸ்போர்ட்லேயே என்ரோல் பண்ணி இவர் வந்து டாக்டர் ஆஃப் மெடிசன் அப்படின்ற எம்டி டிகிரியும் படிக்க ஆரம்பிக்கிறாங்க. இது வந்து மெடிசனில் போஸ்ட் கிராஜுவேட். இந்த காலகட்டத்தில் மருத்துவ பாடத்திட்டங்களாக மெடிக்கல் கரிக்குலமாக இவர் வந்து ஃபிசியாலஜி உடற்கூறியல், மெட்டீரியா மெடிக்கா மருந்துகளினுடைய பண்புகள் குறித்து படிக்கிறது, பெத்தாலஜி நோயியல், கிளினிக்கல் மெடிசன் மருத்துவம், அதுக்கப்புறம் சர்ஜரி அறுவை சிகிச்சை, அனாட்டமி உடற்கூறியல் அப்படின்னு இது போன்ற எல்லா பாடங்களையும் ஜான் லேத்தம் வந்து படித்தாங்க. அதுக்கப்புறம் இதே காலகட்டத்தில் இவர் வந்து ஒரு பக்கம் வந்து மருத்துவம் படிச்சுக்கிட்டு அடிக்கடி இவர் வந்து வெளி இடத்துக்கும் போனாங்க. குறிப்பாக வந்து இங்கிலாந்தில் இருக்கிற லண்டனுக்கு இவர் போய் அங்கே இருக்கிற செயின்ட் பார்த்தாலமியூஸ் ஹாஸ்பிட்டல் அங்கே இவர் போனாங்க. இது வந்து இங்கிலாந்துடைய லண்டனில் இருக்கிற சிட்டி ஆஃப் லண்டனில் இருக்குது. இந்த செயின்ட் பார்த்தாலமியூஸ் ஹாஸ்பிட்டல் அப்படின்றது ஒரு டீச்சிங் ஹாஸ்பிட்டல், அதாவது அது நோயாளிகளுக்கு சிகிச்சை கொடுக்கக்கூடிய ஒரு நார்மல் ஹாஸ்பிட்டல் மட்டும் கிடையாது. அது மருத்துவ மாணவர்களுக்கு மருத்துவ பயிற்சியையும் மருத்துவ கல்வியையும் கொடுக்கக்கூடிய ஒரு டீச்சிங் ஹாஸ்பிட்டலும் கூட. அந்த செயின்ட் பார்த்தாலமியூஸ் ஹாஸ்பிட்டலில் ஜான் லேத்தம் வந்து ஜாயின் பண்ணி மருத்துவ பயிற்சிகளை மேற்கொள்கிறாங்க. அப்போ டேவிட் பிட்கேன் அப்படின்னு சொல்லி ஒரு மருத்துவர், அவர் வந்து ஜான் லேத்தமுக்கு மருத்துவ பயிற்சிகளை கூடுதலாக கொடுத்து வந்தாங்க. இந்த நிலையில தான் இவர் வந்து ஏற்கனவே எம்பிசிஹெச்பி எம்பிபிஎஸ்லாம் முடிச்சாச்சு. ஸோ இப்போ இவர் வந்து இந்த 1787 ஜூலை 11 அப்போ வந்து இவர் மறுபடியும் வந்து ஆக்ஸ்போர்டு வந்து போகிறாங்க. அப்போ இவர் ஆக்ஸ்போர்டு, இங்கிலாந்துடைய ஆக்ஸ்போர்ட் சேரில் இருக்கிற ஆக்ஸ்போர்ட் போகிறாங்க. அங்கே போய் அங்கே இருக்கக்கூடிய ராட்க்ளிஃப் இன்ஃபர்மரி அப்படின்ற ஒரு மருத்துவமனை, அங்கே ஜான் லேத்தம் வந்து ஒரு ஃபிசிஷியன் மருத்துவராக வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. என்னதான் இவர் டாக்டர் ஆஃப் மெடிசன் படித்து வந்தாலும் ஏற்கனவே இவர் வந்து எம்பிசிஹெச்பி அந்த எம்பிபிஎஸ் முடிச்சிட்டனால இவர் வந்து ஒரு மருத்துவராக ராட்க்ளிஃப் இன்ஃபர்மரியில் ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் செயின்ட் பார்த்தாலமியூஸ் ஹாஸ்பிட்டலில் ஜான் லேத்தம் வந்து லண்டனில் இவருடைய மருத்துவ பயிற்சியையும் மெடிக்கல் ட்ரைனிங்கையும் முடிச்சிருந்தாங்க. ஸோ அதனால் ராட்க்ளிஃப் இன்ஃபர்மரியில் ஒரு மருத்துவராக நியமிக்கப்பட்டாங்க. இதே காலகட்டத்தில் இந்த இங்கிலாந்துடைய கிரேட்டர் மேன்செஸ்டரில் இருக்கிற அங்கே இருக்கிற எம்ஆர்ஐ மேன்செஸ்டர் ராயல் இன்ஃபர்மரி அங்குமே ஜான் லேத்தம் வந்து ஒரு ஃபிசிஷியன் மருத்துவராக நியமிக்கப்பட்டாங்க. ஸோ அட் அ டைமில்
மான்செஸ்டர், ஆக்ஸ்ஃபோர்ட் அப்படின்னு 2 இடங்கள்லையும் மாற்றி மாற்றி ஒர்க் பண்ணாங்க. அதுக்கப்புறம் 1788 ஏப்ரல் 3 இந்த காலகட்டத்தில் டாக்டர் ஆஃப் மெடிசன் அப்படின்ற எம்டி டிகிரியை ஜான் லேத்தம் வந்து முடிச்சுட்டு நேராக இந்த இங்கிலாண்டோடைய ஆக்ஸ்ஃபோர்ட்ஷையரில் இருக்கிற ஆக்ஸ்ஃபோர்டில் இருந்து அதே இங்கிலாண்டில் இருக்கிற லண்டனுக்கு திரும்ப வந்து போகிறாங்க. இந்த காலகட்டத்தில் யூனிவர்சிட்டி ஆஃப் ஆக்ஸ்ஃபோர்ட் ஸ்கூல் ஆஃப் மெடிசனில் இருந்து எம்டி டாக்டர் ஆஃப் மெடிசன் டிகிரியும் இவர் வந்து முடிச்சிருந்தாங்க. ஸோ இவர் அங்கே போனதுக்கப்புறம் லண்டனில் மறுபடியும் செயின்ட் பார்த்தாலமியூஸ் ஹாஸ்பிட்டலில் இவர் வந்து டேவிட் பிட்கேன் அவருக்கு ஒரு அசிஸ்டன்ட் உதவியாளராக ஜான் லேத்தம் வந்து ஜாயின் பண்ணுறாங்க. இந்த நிலையில தான் இதே 1788 செப்டம்பர் 30 அன்னைக்கு லண்டன்லேயே இருக்கக்கூடிய ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிசியன்ஸ் ஆஃப் லண்டன், இது லண்டனில் இருக்கிற ஃபிசிசியன்ஸ் மருத்துவர்களுக்கு உண்டான ஒரு ராயல் காலேஜ், அதனுடைய மெம்பர்ஷிப்பை பெறாங்க. அது அந்த காலகட்டத்தில் கேண்டிடேட் அப்படின்னு அழைக்கப்பட்டது, இந்த காலகட்டத்தில் மெம்பர் அப்படின்னு அழைக்கப்படுவாங்க. ஸோ மெம்பர் ஆஃப் தி ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிசியன்ஸ் MRCP அப்படின்ற மெம்பர்ஷிப்பை இவர் வந்து 1788 செப்டம்பர் 30 அன்னைக்கு பெறாங்க. அதுக்கப்புறம் அதே 1788 அக்டோபர் 10 அந்த சமயம் தான் ஜான் லேத்தம் வந்து டாக்டர் ஆஃப் மெடிசன் அந்த எம்டி டிகிரியை வந்து பெறாங்க. ஸோ அவர் வந்து ஏப்ரல் 3 1788 வந்து டாக்டர் ஆஃப் மெடிசனுக்கு உண்டான எக்ஸாமினேஷன்ஸ்லாம் கம்ப்ளீட் பண்ணாங்க. டிகிரி பெற்றது வந்து 1788 அக்டோபர் 10 அன்னைக்கு. ஸோ இவருடைய 26 வயதில் ஜான் லேத்தம் வந்து டாக்டர் ஆஃப் மெடிசனும் முடிச்சிடுறாங்க. அடுத்த ஆண்டு 1789 செப்டம்பர் 30 அன்னைக்கு இந்த லண்டனில் இருக்கிற ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிசியன்ஸ் ஆஃப் லண்டன் அதனுடைய ஃபெல்லோவாகவும் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. ஏற்கனவே மெம்பராக தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க கேண்டிடேட்டாக, இப்போ வந்து ஃபெல்லோவாகவும் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. ஸோ ஃபெல்லோ ஆஃப் தி ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிசியன்ஸ் FRCP அப்படின்ற இந்த ஒரு பட்டத்தை கௌரவத்தை 1789 செப்டம்பர் 30 அன்னைக்கு ஜான் லேத்தம் வந்து பெறாங்க. இதுக்கப்புறம் இதே 1789 அக்டோபர் 15 அன்னைக்கு அந்த லண்டனில் இருக்கிற ஃப்ரிட்ஜோவியா அப்படின்னு இடம், அந்த இடத்துல மிடில் செக்ஸ் ஹாஸ்பிட்டல் அப்படின்னு ஒரு மருத்துவமனை இருந்தது. இன்றைய காலகட்டத்தில் கிடையாது, ஆனால் அந்த காலகட்டத்தில் இருந்தது. அது ஒரு டீச்சிங் ஹாஸ்பிட்டல் தான். எப்படி வந்து செயின்ட் பார்த்தாலமியூஸ் ஹாஸ்பிட்டல் டீச்சிங் ஹாஸ்பிட்டலோ அது மாதிரி மிடில் செக்ஸ் ஹாஸ்பிட்டலும் ஒரு டீச்சிங் ஹாஸ்பிட்டல் தான். அங்கே ஜான் லேத்தம் வந்து ஒரு மருத்துவராக ஃபிசிஷியனாக ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயம் அதே லண்டனில் இருக்கிற மேக்டலின் அசைலம் அப்படின்னு, அதுவும் இன்றைய காலகட்டத்தில் கிடையாது, அன்றைய காலகட்டத்தில் இருந்தது. அது வந்து பெண்களுக்கு உண்டான ஒரு மருத்துவமனை. அங்குமே ஜான் லேத்தம் வந்து ஒரு மருத்துவராக நியமிக்கப்பட்டாங்க. அதுக்கப்புறம் அடுத்த ஆண்டு ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிசியன்ஸ் அதனுடைய ஒரு சென்சராக இவர் 1790 ஆண்டு நியமிக்கப்பட்டாங்க. மேலும் அதனுடைய எக்ஸாமினராகவும் ஜான் லேத்தம் வந்து நியமிக்கப்பட்டாங்க. இந்த நிலையில தான் ஒரு முக்கியமான ஒரு ஒர்க்கு 1791 ஆண்டு ஜான் லேத்தம் எழுதி வெளியிட்டாங்க. அது வந்து a plan of a charitable institution on the a plan of a charitable institution to be established on the sea coast அப்படின்னு சொல்லி ஒரு ஒர்க்கு. இது வந்து பொதுவானது, மருத்துவம் சார்ந்தது கிடையாது, ஒரு அறக்கட்டளை நிறுவனத்தை துவங்குறதுக்குண்டான திட்டம் சார்ந்தது. இது 1791 ஜான் லேத்தம் வந்து வெளியிட்டாங்க. இதுக்கப்புறம் 2 ஆண்டுகளுக்கு பிறகு 1793 ஆண்டு ஜான் லேத்தம் வந்து இந்த ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிசியன்ஸ் அதனுடைய ஒரு கல்ஸ்டோனியன் லெக்சரராக நியமிக்கப்படுறாங்க. இது ஒரு மெடிக்கல் லெக்சர். கல்ஸ்டோனியன் லெக்சர்ஸ் அப்படின்றது ஒரு மருத்துவ விரிவுரை. இது வந்து வருடம் வந்து வழங்கப்படும். குறிப்பாக ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிசியன்ஸ் வந்து வருடத்துக்கு ஒரு முறை இதை வந்து நடத்துவாங்க. அப்போது வருடம் தலை சிறந்த மருத்துவர்களில் ஒருத்தர் வந்து தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. ஸோ அது மாதிரி 1793 ஆண்டு ஜான் லேத்தம் தான் ஒரு கல்ஸ்டோனியன் லெக்சரராக தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. ஸோ அந்த கல்ஸ்டோனியன் லெக்சரர் அப்படின்ற அந்த ஒரு பேரில் இவர் வந்து மெடிக்கல் லெக்சர்ஸ் அந்த 1793 ஆண்டு ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிசியன்ஸில் இவர் கொடுத்து வந்தாங்க. மேலும் அதே 1793 ஜனவரி 17 அன்னைக்கு இந்த லண்டன்லேயே இருக்கக்கூடிய செயின்ட் பார்த்தாலமியூஸ் ஹாஸ்பிட்டல் அதனுடைய ஒரு ஃபிசிசியனாக இவர் வந்து நியமிக்கப்படுறாங்க இவருடைய 31 வயதில். ஸோ ஏன்னா அப்போ தான் அந்த டேவிட் பிட்கேன் இவருக்கு வந்து மருத்துவ பயிற்சி கொடுத்தவர், அவர் வந்து வளர்கிறாங்க. ஸோ அவருடைய பதவியில் செயின்ட் பார்த்தாலமியூஸ் ஹாஸ்பிட்டலோடைய ஒரு ஃபிசிசியன் மருத்துவராக அந்த 1793 ஜனவரி 17 அன்னைக்கு ஜான் லேத்தம் வந்து ஜாயின் பண்ணுறாங்க. இந்த காலகட்டத்தில் தான் ஜான் லேத்தம் வந்து இதே லண்டன்லேயே இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பெட்ரோ அப்படின்னு சொல்லி ஒரு இடம், பெட்ஃபர்ட் ரோ அப்படின்னு சொல்லி அங்கே தான் இவர் வந்து வாழ தொடங்குறாங்க இவருடைய ஃபேமிலியோட. இதுக்கப்புறம் ஜான் லேத்தம் வந்து 1794 ஆண்டு ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிசியன்ஸோடைய சென்சாராக 2வது முறை தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. மேலும் இந்த 1794 ஆண்டு ஜான் லேத்தம் ஒரு ஹார்வேயன் ஒரேஷன் கொடுக்கறதுக்குண்டான ஹார்வேயன் ஒரேட்டராக நியமிக்கப்படுறாங்க. இது என்ன அப்படின்னா
வில்லியம் ஹார்வி அப்படின்னு ஒரு மருத்துவர். இவருடைய வாழ்க்கை வரலாறு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம். அவர் இறந்த பிறகு அவரை கௌரவப்படுத்துறதுக்காக அந்த வில்லியம் ஹார்வியோடைய பேரில் ஹார்வேயன் ஒரேசன் அப்படின்னு சொல்லி ஒரு மருத்துவ சொற்பொழிவு, அதுவும் வந்து ஒரு மெடிக்கல் லெக்சர் மாதிரி தான், அதுவும் ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிஷியன்ஸில் நிறுவப்பட்டது. அதுவும் வருடம் வழங்கப்படும். வருடம் வழங்குறதுக்கு ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிஷியன்ஸ் தரப்பிலிருந்து தலை சிறந்த மருத்துவர்கள் ஒருத்தர் தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. அது மாதிரி 1794 ஜான் லேத்தம் தான் அந்த ஹார்வேயன் ஒரேட்டராக தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. இவர் வந்து அந்த விரிவுரையும் கொடுத்தாங்க. அதை தொடர்ந்து 1795 ஜான் லேத்தம் வந்து க்ரூனியன் லெக்சரராகவும் அதே அந்த ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிஷியன்ஸில் நியமிக்கப்பட்டாங்க. இதுவும் ஒரு மெடிக்கல் லெக்சர். இது வந்து வில்லியம் க்ரூன் அப்படின்னு ஒரு மருத்துவர். இந்த வில்லியம் க்ரூனுடைய வாழ்க்கை வரலாறை நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம். ஸோ அவர் இறந்த பிறகு அந்த வில்லியம் க்ரூனுடைய பேரில் க்ரூனியன் லெக்சர்ஸ் அப்படின்னு இந்த மெடிக்கல் லெக்சர்ஸ் வந்து நிறுவப்பட்டது. அதுவும் அதே ப்ராசஸில் தான் வருடம் நடக்கும். ஸோ அது மாதிரி 1795 ஜான் லேத்தம் தான் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க ஒரு க்ரூனியன் லெக்சரராக. ஸோ அந்த மெடிக்கல் லெக்சரையும் இவர் கொடுத்தாங்க. இந்த நிலையில் தான் ஒரு பெரிய கௌரவம், அதாவது வேல்ஸ் அப்படின்றது இங்கிலாந்துக்கு பக்கத்திலே இருக்கக்கூடிய இன்னொரு கண்ட்ரி. அந்த வேல்ஸோடைய பிரின்ஸ், அப்போதைய இளவரசர் பிரின்ஸ் ஆஃப் வேல்ஸ், அவருடைய ஒரு ஃபிசிஷியன் எக்ஸ்ட்ராடினரியா 1795 ஜான் லேத்தம் வந்து நியமிக்கப்பட்டாங்க. ஸோ அப்போ வந்து இவருக்கு 34 வயது தான். அப்போவே வந்து பிரின்ஸ் ஆஃப் வேல்ஸ், அந்த அப்போதைய வேல்ஸுடைய இளவரசருக்கே ஒரு மருத்துவராக ஃபிசிஷியன் எக்ஸ்ட்ராடினரி மருத்துவராக ஜான் லேத்தம் வந்து நியமிக்கப்பட்டாங்க. இது வந்து மிகப்பெரிய ஒரு கௌரவம். இங்கிலாந்துக்கு பிரின்ஸ் ஆஃப் வேல்ஸ் வந்து போகும்போது ஜான் லேத்தம் தான் அவருக்கு வந்து ஏதாவது நோய்வாய்ப்பட்டால், அவருக்கு மருத்துவ சேவை தேவைப்பட்டால் ஜான் லேத்தம் தான் வந்து சிகிச்சை கொடுப்பாங்க. ஸோ அந்த ஒரு பெரிய இடத்துல ஜான் லேத்தம் வந்து இருந்தாங்க. அதுக்கப்புறம் 1796 இந்த ரூமட்டிசம் அப்படின்னு சொல்லி ஒரு நோய், இது வந்து வாத நோய், குறிப்பாக வந்து கை கால்களில் இருக்கக்கூடிய மூட்டுகளில் ஏற்படக்கூடிய வலி, ஸோ அதை வந்து அடிப்படையாக கொண்டது இந்த ரூமட்டிசம். அதை எப்படி கண்டறிஞ்சு அதுக்கு எப்படி சிகிச்சை கொடுக்கறது அப்படின்னு ஜான் லேத்தம் வந்து அதில் சில ரிசர்ச் ஒர்க்கை வந்து பண்ணாங்க. அதேமாதிரி கவுட் அப்படின்னு இருக்குது. கவுட் அப்படின்றது வந்து ஒரு வகையான வாத நோய் தான். இது வந்து கீழ்வாதம் அப்படின்னு அழைக்கப்படும். அது வந்து கால்களில் மட்டும், காலுடைய எலும்புகளில் பாதிக்கப்பட்டு ஒரு பெரிய வலி வந்து ஏற்படும் காலில், அது கவுட் அப்படின்றது. இந்த ரூமட்டிசம், கவுட், இந்த ரெண்டு குறித்தும் ஜான் லேத்தம் வந்து அதனுடைய ப்ரிவென்ஷன், அதுக்கப்புறம் அது ஏற்பட்டால் அதுக்கு எப்படி ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது, இதிலெல்லாம் ஜான் லேத்தம் வந்து ரொம்ப முக்கியமான ரிசர்ச்லாம் பண்ணாங்க. ரிசர்ச் பண்ணது மட்டும் இல்லாமல் ஆன் ரூமட்டிசம் அண்ட் கவுட் அப்படின்ற டைட்டிலில் 1796 ஜான் லேத்தம் அந்த ஒரு ஒர்க்கையுமே எழுதியும் வெளியிட்டாங்க. இதுக்கப்புறம் தான் ஜான் லேத்தம் வந்து ஒரு முக்கியமான நபரினுடைய அறிமுகத்தை பெறாங்க, ஜான் ரோலோ அப்படின்னு சொல்லி. இந்த ஜான் ரோலோ அப்படின்றவர் வந்து ஒரு மிலிட்டரி சர்ஜன், ஒரு இராணுவ அறுவை சிகிச்சை நிபுணர். அவர் வந்து டயபெட்டிஸ், அதை வந்து எப்படி, அதாவது நீரிழிவு நோய், சர்க்கரை நோய், அதை வந்து எப்படி கட்டுப்படுத்துறது அப்படின்னு சில வழிமுறைகளை அவர் வந்து கொண்டு வர தொடங்கியிருந்தாங்க. ஸோ அதில் ஜான் லேத்தமுக்கும் இதே மாதிரி டயபெட்டிஸில் எப்படி வந்து தடுக்கிறது, டயபெட்டிஸ் வந்து எப்படி க்யூர் பண்ணுறது, அதை பற்றிலாம் தெரிஞ்சுக்கணும். அதுக்கு வந்து சிகிச்சை கொடுக்கும்போது சரியான வழிமுறைகள் வந்து கொண்டு வரணும் அப்படின்னு ஜான் லேத்தம் வந்து விரும்பி அதெல்லாம் வந்து டயபெட்டிஸ் குறித்த சிகிச்சையில் கவனம் செலுத்தினாங்க. டயபெட்டிஸ் அப்படின்றது இன்றைய காலகட்டத்தில் சர்வசாதாரணமாக நிறைய பேருக்கு வந்து டயபெட்டிஸ் வந்து இருந்து வருது. ஆனால் அத்தனை பேருக்கும் ஒரு பெரிய அவங்க பண்ண விஷயம் என்னென்னா, இன்றைய காலகட்டத்தில் மருந்துகள் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து இன்சுலின் போன்றவைகள் இருக்குது, ஹார்மோன்ஸ், ஸோ செயற்கையாக பண்ணப்பட்டது. இதெல்லாம் வந்து நம்மளுடைய வாழ்க்கையை என்னதான் வந்து டயபெட்டிஸ்னால் பாதிக்கப்பட்டாலும் அந்த டயபெட்டிஸை கண்ட்ரோலில் வச்சுக்கிறதுக்கு உண்டான வழிமுறைகள் நமக்கு தெரியும். உடற்பயிற்சி பண்ணணும், சரியான உணவுகளை மட்டும் சாப்பிடணும், அதே மாதிரி சரியான அளவில் மருந்துகள் எடுத்துக்கணும். இப்படிலாம் எடுத்துக்கிட்டால் நார்மல் லைஃப்பை வந்து வாழலாம். ஸோ ஒட்டுமொத்தமாக லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் மூலமாக டயபெட்டிஸை வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இதெல்லாம் வந்து கண்டறியப்பட்டது 20ஆம் நூற்றாண்டினுடைய ஆரம்ப பகுதியில் தான். உதாரணத்துக்கு 1920களில் தான் இன்சுலினே வந்து கண்டறியப்பட்டது. இந்த இன்சுலின் கண்டுபிடிச்சவங்க ஃப்ரெடரிக் பேண்டிங், சார்ல்ஸ் பெஸ்ட் போன்ற மருத்துவர்கள். இவங்களுடைய வாழ்க்கை வரலாறுலாம் கூட நான் ஏற்கனவே வந்து நம்ம பார்த்துருக்குறோம். ஸோ அவங்க கண்டறிஞ்சது 20ஆம் நூற்றாண்டுடைய ஆரம்ப பகுதி. ஆனால் ஜான் லேத்தம் வாழ்ந்து வந்தது வந்து 18ஆம் நூற்றாண்டு மற்றும் 19ஆம் நூற்றாண்டு. இந்த 2 நூற்றாண்டுக்கு இடையில தான் இவர் வந்து வாழ்ந்தாங்க. 1760களுக்கு பிறகிலிருந்து 1800களுக்கு பிறகு ஜான் லேத்தம் வந்து வாழ்ந்து வந்தாங்க. ஸோ இதனால் இந்த காலகட்டத்திலலாம் பெருசாக மருத்துவத்தில் வளர்ச்சி கிடையாது.
ஒரு சாதாரணமான நோய்க்கு சரியான சிகிச்சை கொடுக்கக்கூடிய வழிமுறைகள் அந்த காலகட்டத்தில் கிடையாது. அப்போ டயபெட்டிஸ் அப்படின்றது எவ்வளோ பெரிய சவாலான ஒரு நோயாக இருக்கும் அப்படின்றது இதன் மூலமாக புரிஞ்சுக்க முடியும். ஸோ அதனால தான் ஜான் லேத்தம் வந்து டயபெட்டிஸுக்கு எப்படி சிகிச்சை கொடுக்கறது அப்படின்றத இவரும் வந்து அந்த ஜான் ரோலோ அப்படின்ற மிலிட்ரி சர்ஜன் மாதிரியே ரிசர்ச்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த நிலையில் 1800களுக்கு பிறகு ஜான் லேத்தமுக்கு சில கௌரவங்கள் கிடைக்க தொடங்கி இருந்தது. பர்டிகுலராக 1801 இங்கிலாந்துடைய லண்டன்லேயே இருக்கிற ராயல் சொசைட்டி அதனுடைய ஒரு ஃபெல்லோவாக இவர் வந்து தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. ஸோ ஃபெல்லோ ஆஃப் தி ராயல் சொசைட்டி FRS அப்படின்ற இந்த ஒரு பட்டத்தை கௌரவத்தை 1801 ஜான் லேத்தம் பெறாங்க. அதுக்கப்புறம் அதே 1801 ஜான் லேத்தம் வந்து ஒரு முக்கியமான ஒரு எஸ்டேட் வந்து வாங்குறாங்க லண்டனில். அதுக்கப்புறம் அந்த 1801 ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிஷியன்ஸ் அதனுடைய சென்சாரா 3வது முறை ஜான் லேத்தம் வந்து நியமிக்கப்பட்டாங்க. அங்கிருந்து 2 ஆண்டுகளுக்கு அப்புறம் 1803 4வது முறை அந்த ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிஷியன்ஸோடைய சென்சாரா ஜான் லேத்தம் வந்து நியமிக்கப்பட்டாங்க. இந்த நிலையில தான் ஓபிஎம் அப்படின்னு ஒரு மருந்து, அந்த ஓபிஎம் வந்து பயன்படுத்துறதுனால எப்படியெல்லாம் வந்து உடல்நல குறைபாடுகளை நீக்க முடியும், அதை எப்படி பெயின் கில்லராக பயன்படுத்த முடியும், அதனுடைய விளைவுகள் என்ன, இது பற்றிலாம் ஜான் லேத்தம் வந்து ரிசர்ச் பண்ணாங்க. அது மாதிரி உடலில் ஏற்படக்கூடிய ரொம்ப மோசமான கட்டிகள், புற்றுநோய் போன்ற கட்டிகள், அதே மாதிரி சர்வசாதாரணமான கட்டிகள், இந்த வெயிலால் ஏற்படக்கூடிய டூமர், ஸோ இந்த ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசம் குறித்தும் ஜான் லேத்தம் வந்து ரிசர்ச் பண்ணாங்க. அதுக்கப்புறம் டெட்டனீஸ் அப்படின்னு ஒரு நோய் இருக்குது, இது வந்து எலும்பை வந்து பாதிக்கக்கூடியது. ஸோ அதனால் பாதிக்கப்பட்டவங்களை ஜான் லேத்தம் வந்து ரிசர்ச் பண்ணி அதன் முடிவுகளை 1806 கேசஸ் ஆஃப் டெட்டனீஸ் அப்படின்னு வெளியிட்டாங்க. அதுக்கப்புறமா ரிமார்க்ஸ் ஆன் டூமர்ஸ் அப்படின்னு ஒரு ஒர்க்கை வெளியிட்டாங்க. அதுக்கப்புறம் the effects of ஓபிஎம் அப்படின்னு சொல்லி அந்த மருந்தினுடைய விளைவு குறித்தும் ஜான் லேத்தம் வந்து எழுதி வெளியிட்டாங்க. அடுத்து 1807 5வது முறை ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிஷியன்ஸோடைய சென்சாரா ஜான் லேத்தம் நியமிக்கப்பட்டாங்க. இதுக்கப்புறமா 1808 இவர் வந்து லண்டனில் இருக்கிற அந்த பெட்ஃபோர்ட் ரோ, அங்கிருந்து அதே லண்டனில் இருக்கிற ஹைலி ஸ்ட்ரீட்டுக்கு இவர் வந்து போயிடுறாங்க. அங்கே ஜான் லேத்தம் வந்து வாழ ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ஹார்லி ஸ்ட்ரீட்டுக்கு. ஸோ அங்கே ஜான் லேத்தம் 1808 அப்புறமா தொடர்ந்து வாழ்ந்து வந்தாங்க. இந்த காலகட்டத்தில் தான் ஜான் லேத்தம் வந்து ஒரு முக்கியமான அந்த ஜான் ரோலோ அவர்னால பெரிய அளவில் ஒரு அட்ராக்ட் பண்ணப்படுறாங்க. ஏன்னா 1809 இந்த சமயம் அந்த ஜான் ரோலோ அப்படின்ற அந்த ஒரு மிலிட்ரி சர்ஜன் வந்து இறந்து போயிடுறாங்க. அவர் இறந்து போயிட்டாலும் அவர் முக்கியமான ஒரு டயபெட்டிஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு உண்டான முறையை கொடுத்துட்டு போயிருந்தாங்க. அதுதான் வந்து லோ கார்போஹைட்ரேட் மீட், அதாவது கார்போஹைட்ரேட்டை வந்து உணவில் கம்மியாக எடுத்துக்கிறதன் மூலமாக டயபெட்டிஸை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னு. இது அப்படியே 1809க்கு பிறகு ஜான் லேத்தம் வந்து அதை கொண்டு வராங்க. ஸோ ஜான் ரோலோ தான் முதல் முறை லோ கார்போஹைட்ரேட் மீட் அதனால டயபெட்டிஸை கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னு கண்டறிஞ்ச முதல் நபர். ஸோ அவரை வந்து பின்பற்றின முதல் நபர் வந்து ஜான் லேத்தம். அவரை பின்பற்றி அதில் வந்து உண்மையிலேயே தாக்கம் இருக்குதா, அதில் உண்மை இருக்கா, லோ கார்போஹைட்ரேட் மீட் மூலமாக டயபெட்டிஸ் வந்து கண்ட்ரோல் ஆகுதா அப்படின்னு சொல்லி ஜான் லேத்தம் வந்து ஆராய்ச்சிலாம் பண்ணாங்க. அதாவது சுகர் வந்து கம்மியாக எடுத்துக்கணும், கார்போஹைட்ரேட் சார்ந்த உணவுகளை வந்து கம்மியாக எடுத்துக்கிட்டு புரதம் அதுக்கப்புறம் மற்ற ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த உணவுகளை மட்டும் எடுத்துக்கணும். ஸோ அது மாதிரி ஜான் லேத்தம் வந்து கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் அது வந்து நல்லாவே ஒர்க் பண்ணுது அப்படின்னு 1811 ஃபேக்ட்ஸ் அண்ட் ஒப்பீனியன்ஸ் கன்சிடரிங் டயபெட்டிஸ் அப்படின்னு சொல்லி ஒரு புக், இது 1811 ஜான் லேத்தம் எழுதி வெளியிட்டாங்க. அது ரொம்ப வந்து பிரபலமாக ஆக ஆரம்பிக்குது. ஸோ ஜான் லேத்தம் வந்து டயபெட்டிஸுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட்டில் லோ கார்போஹைட்ரேட் மீட்டை வந்து கொண்டு வராங்க. கிட்டத்தட்ட அடுத்து நிறைய பேஷண்ட்ஸுக்கு ஜான் லேத்தம் இந்த ஒரு முறையை பயன்படுத்தி சிகிச்சையும் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கப்புறம் 1813 ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிஷியன்ஸ் அதனுடைய ஒரு பிரசிடெண்டாகவே ஜான் லேத்தம் வந்து தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. இது ஒரு மிகப்பெரிய கௌரவம். ஸோ பிரசிடென்ட் ஆஃப் தி ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிஷியன்ஸ் அப்படின்னு அந்த ஒரு பதவியில் 1813 ஜான் லேத்தம் வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கப்புறமா 2 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த உருளைக்கிழங்கு அதனுடைய மருத்துவ குணங்கள் குறித்து இவர் வந்து ரிசர்ச் பண்ணி அந்த மெடிசினல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் த பொட்டேட்டோ அப்படின்ற டைட்டில் 1815 ஜான் லேத்தம் ஒரு ரிசர்ச் ஒர்க் எழுதி வெளியிட்டாங்க. அதுக்கு அடுத்த ஆண்டு
மெடிக்கல் பெனவலன்ஸ் சொசைட்டி அப்படின்னு ஒரு மெடிக்கல் சொசைட்டியை 1816ஆம் ஆண்டு ஜான் லேத்தம் வந்து நிறுவனாங்க. இந்த 1816ஆம் ஆண்டு ஜான் ஜாக்சன் அப்படின்னு சொல்லி ஒரு பெயிண்டர், அவர் வந்து ஒரு ஆர்டிஸ்ட், அவர் வந்து ஜான் லேத்தமை ஓவியமாக வந்து சித்தரித்தாங்க. இதுக்கப்புறம் சில ஆண்டுகளுக்கு பிறகு 1819ஆம் ஆண்டு, கரெக்டாக 1813 1819 வரை இந்த 6 ஆண்டுகள் ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிசியன்ஸோடைய பிரசிடெண்டாக ஜான் லேத்தம் வந்து இருந்து அடுத்து விலகினாங்க. அதுக்கப்புறம் 1820ஆம் ஆண்டு ஜார்ஜ் த ஃபோர்த், அதாவது கிங் ஜார்ஜ் த ஃபோர்த், அதாவது 4ஆம் ஜார்ஜ் மன்னர், யுனைடெட் கிங்டமுடைய அப்போதைய கிங், அவர் 1820ஆம் ஆண்டு தான் ஒரு கிங்காக வந்து பதவி ஏற்கிறாங்க. உடனடியாக அந்த கிங் ஜார்ஜ் த ஃபோர்த் அவருக்குண்டான ஒரு ஃபிசிசியன் எக்ஸ்ட்ராடினரியாகவும் ஜான் லேத்தமே நியமிக்கப்படுறாங்க. ஸோ ஏற்கனவே பிரின்ஸ் ஆஃப் வேல்ஸுக்கு இவர் ஒரு ஃபிசிசியன் எக்ஸ்ட்ராடினரியாக இருந்தாங்க. இப்போ 1820ஆம் ஆண்டு கிங் ஜார்ஜ் த ஃபோர்த் அவருக்குமே, அதாவது அப்போதைய யுனைடெட் கிங்டமுடைய மன்னருக்கே இவர் ஒரு மருத்துவராக இருந்தாங்க 1820 இதன் மூலமாகவே ஜான் லேத்தம் வந்து எந்த அளவுக்கு மருத்துவத்தில் பங்களிப்பை கொடுத்தவர், எந்த அளவுக்கு இவர் முக்கியமான மருத்துவர் அப்படின்றத புரிஞ்சுக்க முடியும். இதுக்கப்புறமா ஜான் லேத்தம் வந்து தொடர்ச்சியாக கிங்குக்கு ஒரு ஃபிசிசியன் எக்ஸ்ட்ராடினரியாக ஒர்க் பண்ணிக்கிட்டு தொடர்ந்து இது போன்ற நிறைய ரிசர்ச்சில் ஈடுபட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் 1825க்கு பிறகு தான் இவர் வந்து வயசாக ஆக ஜான் லேத்தம் வந்து முழுமையாக இவருடைய ஆராய்ச்சிகளை படிப்படியாக நிறுத்துகிறாங்க. இதனால் வரைக்கும் இவர் வந்து 41 பேஷண்ட்ஸுக்கு வந்து டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸுக்கு வந்து சிகிச்சை கொடுத்தாங்க லோ கார்போஹைட்ரேட் மீட் மூலமாக. அதில் துரதிர்ஷ்டவசமாக ஒரு 19 பேர் வந்து இறந்து போயிட்டாங்க. அவங்க வந்து அந்த ரொம்ப டயபெட்டிஸ்னால ரொம்ப மோசமாக பாதிக்கப்பட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு சிகிச்சை பலன் அளிக்கலை. அதுக்கப்புறம் 4 பேர் வந்து ரெக்கவர் ஆனாங்க. அதாவது ரெக்கவர் அப்படின்றது வந்து நார்மல் லைஃப்பை வந்து வாழ ஆரம்பிச்சிருந்தாங்க. டயபெட்டிஸ் இருந்தால் கூட டயபெட்டிஸ்லேருந்து மீண்டு வந்து அவங்க நார்மல் வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சிருந்தாங்க இந்த லோ கார்போஹைட்ரேட் மீட் மூலமாக. மற்ற 18 நபர்கள் வந்து சொல்லும்படி கிடையாது, அதாவது 2 பக்கமும் கிடையாது, ஃபுல்லாக வந்து கியூரும் ஆகலை, அதாவது ரெக்கவரும் ஆகலை, இன்னொரு பக்கம் ரொம்ப மோசமாகவும் போகல. ஸோ இது மாதிரி இருந்தது. ஸோ இதெல்லாம் வந்து ஜான் லேத்தம் வந்து பண்ணாங்க. அதில் 4 பேர் ரெக்கவர் ஆனாங்கன்னா முழுமையாக அவங்களுக்கு டயபெட்டிஸ் இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னு அர்த்தம் கிடையாது. நார்மலாக எல்லாருக்கும் வந்து சுகர் லெவல் என்ன இருக்குமோ அது அந்த சுகர் லெவல் வந்தாச்சு. அதே மாதிரி இந்த லோ கார்போஹைட்ரேட் மீட் வந்து அவங்க கண்டினியூ பண்ணிகிட்டே இருந்தால் அந்த சுகர் லெவல் அதிகரிக்க வாய்ப்பே கிடையாது. ஸோ அது மாதிரி அந்த 4 நபர்களை ஜான் லேத்தம் வந்து அந்த 4 நபர்களை ரெக்கவர் பண்ணியிருந்தாங்க. இந்த அளவுக்கு வந்து அந்த லோ கார்போஹைட்ரேட் மீட் வந்து ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருந்தனால அதுக்கப்புறம் வந்து உலகம் முழுவதும் இதுவே வந்து மிகப்பெரிய பயன்பாட்டில் அப்போ டயபெட்டிஸை எதிர்த்து போராடுறதுக்கு பயன்படுத்தப்பட்ட சிகிச்சை முறையாக மாறுது. இந்த நிலையில தான் 1829 ஆகஸ்ட் 11 அன்னைக்கு இவருடைய 67 வயதில் ஜான் லேத்தம் வந்து ரிட்டையர் ஆயிடுறாங்க. செயின்ட் பார்த்தாலமியூஸ் ஹாஸ்பிட்டலுடைய ஃபிசிசியன் மருத்துவர் அப்படின்ற பதவியிலிருந்து இவர் வந்து ரிட்டையர் ஆகிட்டு இங்கிலாண்டில் இருக்கிற லண்டனுடைய சிட்டி ஆஃப் லண்டன்ல இருந்து மறுபடியும் இவர் வந்து இங்கிலாண்டில் இருக்கிற செசர் ஈஸ்ட்டுக்கே வந்து போகிறாங்க. இவர் பிறந்த இடம் அந்த செசர் ஈஸ்ட்டுக்கு போய் சாண்ட்பேச் அப்படின்னு ஒரு இடம் இருக்குது செசர் ஈஸ்ட்லேயே. இவர் பிறந்தது அந்த செசர் ஈஸ்டில் இருக்கிற காஸ்வொர்த் அப்படின்ற இடத்துல. அதுக்கு பக்கத்துலேயே அதே செசர் ஈஸ்டில் வந்து சாண்ட்பேச் அப்படின்னு ஒரு இடம் இருக்குது. இந்த சாண்ட்பேச் அப்படின்றதுல தான் இவருடைய ஜான் லேத்தமுடைய அம்மா பிறந்த இடம் அதுதான். ஸோ அங்கே இவர் வந்து போகிறாங்க. அங்கே பிராட்வால் ஹவுஸ் அப்படின்னு ஒரு பெரிய ஒரு எஸ்டேட் வாங்கியிருந்தாங்க. அங்கே தான் 1830கள் காலகட்டத்தில் ஜான் லேத்தம் வந்து தங்கியிருந்தாங்க. இந்த நிலையில் ஜான் லேத்தமுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள், குறிப்பாக ஜான் லேத்தமுக்கும் இவருடைய மனைவியான மேரி மியர் லேத்தம், அந்த மேரி மியர் அப்படின்றது இவருடைய அப்பா மேரி, அந்த ஜான் லேத்தமுடைய மனைவியினுடைய அப்பா பேர், இவருடைய ஜான் லேத்தமுடைய மாமனார் பேர். அவர் பேர் வந்து பீட்டர் மியர் அப்படின்னு. சில இடங்களில் பீட்டர் மேயர் அப்படின்னும் அவருடைய பேர் வந்து குறிப்பிடப்பட்டிருக்குது. இதனால் மேரி மியர் லேத்தம் வந்து மேரி மேயர் லேத்தமாக கூட இருக்கலாம். ஆனால் அது வந்து நமக்கு சரியாக வந்து அறிய முடியல. இருந்தாலும் மேரி மியர் லேத்தம் அப்படின்றது 99% வந்து கன்ஃபார்ம் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ ஜான் லேத்தமுக்கும் இவருடைய மனைவியான மேரி மியர் லேத்தம் இவங்க 2 பேருக்கும் பிறந்த 4 பெண் குழந்தைகள் 5 ஆண் குழந்தைகள். இந்த 9 பேரில் 2 பெண்களும் 2 ஆண் குழந்தைகள், 2 பெண் குழந்தைகள் 2 ஆண் குழந்தைகள் அடுத்தடுத்து வந்து இறந்து போயிருந்தாங்க இந்த காலகட்டத்தில். ஸோ மொத்தமாக 5 பேர் தான் உயிரோடு இருந்தாங்க அந்த 9 பேரில். ஒருத்தவங்க வந்து சாரா லேத்தம் அப்படின்னு ஒரு பெண், அதுக்கப்புறம் பிரான்சஸ் லேத்தம் அப்படின்னு இன்னொரு பெண், இந்த 2 பெண் குழந்தைகள். அதுக்கப்புறம் 3 பேர் வந்து ஜான் லேத்தம், ஹென்ரி லேத்தம், பீட்டர் மியர் லேத்தம் அப்படின்னு 3 ஆண் குழந்தைகள். இவங்க 5 பேர் தான் உயிரோடு இருந்தாங்க. இதனால அந்த 4 பேர் இறந்து போனது ஜான் லேத்தமுடைய பர்சனல் லைஃப்பில் பல பாதிப்புகள் ஏற்பட்டது. இன்னொரு விஷயம், ஜான் லேத்தமுடைய அப்பா பேரும் ஜான் லேத்தம் தான். ஜான் லேத்தமுக்கு பிறந்த
மகன்களில் ஒருத்தருக்கும் ஜான் லேத்தம் தான். ஸோ இப்படி இதில் கன்ஃபியூஸ் ஆக வேணாம். ஸோ ஜான் லேத்தம் வந்து இந்த மாதிரி அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் இழக்கக்கூடிய அந்த இழப்புகள் அதன் மூலமாக ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. அதுக்கப்புறம் ஜான் லேத்தம் வந்து முழுமையாக ஓய்விலேயே இருந்து வந்தாங்க 1840கள் காலகட்டத்தில். இதுக்கப்புறம் ஜான் லேத்தமுக்கு வந்து இந்த பிளாடர் ஸ்டோன் வந்து ஏற்படுது, அதாவது சிறுநீர் பையில் கற்கள் வந்து ஏற்படுது. அதுக்கப்புறம் அதுக்கு உண்டான சிகிச்சையெல்லாம் எடுத்துக்கிட்டாலும் அது வந்து சரியாகலை. ஏன்னா இவருக்கும் ரொம்ப 80 வயசு தாண்டிருச்சு அப்படின்றனால அதனால் ரொம்ப மோசமாக பாதிக்கப்படுறாங்க. பின்னர் இறுதியாக 1843 ஏப்ரல் 20 அன்னைக்கு இவருடைய 81 வயதில் ஜான் லேத்தம் வந்து இறந்து போயிடுறாங்க. ஸோ 1843 ஏப்ரல் 20 அன்னைக்கு இவருடைய 81 வயதில் ஜான் லேத்தம் இறந்து போயிடுறாங்க. ஜான் லேத்தம் இறந்து போனதுக்கப்புறமா 2 போர்ட்ரேட்ஸ், ஜான் லேத்தமுடைய 2 போர்ட்ரேட்ஸ் வந்து உருவாக்கப்பட்டிருந்தது. ஒன்று மிஸ்டர் டான்ஸ் அப்படின்ற ஒரு ஆர்டிஸ்ட் வந்து உருவாக்கியிருந்தாங்க. இன்னொன்று வந்து நான் ஏற்கனவே சொன்ன ஜான் ஜாக்சன், இவங்க 2 பேர் உருவாக்கியிருந்தாங்க. அதில் டான்ஸ் அப்படின்றவர் உருவாக்கியிருந்த இவருடைய போர்ட்ரேட்டை வந்து ராபர்ட் வில்லியம் சிவியர் அப்படின்னு சொல்லி ஒரு என்கிரேவர் அவர் வந்து என்கிரேவ் பண்ணாங்க. அது வந்து ஒரு பிரிண்ட் மாதிரி. ஸோ அதை பண்ணி ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிசியன்ஸுக்கு அதை வந்து கொடுத்தாங்க. அதுக்கப்புறமா ஜான் ஜாக்சன் அவர்னால் அந்த டான்ஸ் வரைஞ்சது வந்து டபிள்யூ டேனியல் அப்படின்னு ஒரு என்கிரேவர், அவர் தான் என்கிரேவ் பண்ணாங்க. ஜான் ஜாக்சன் வரைஞ்ச பெயிண்டிங்கை வந்து இவர் ராபர்ட் வில்லியம் சிவியர் அப்படின்றவர் வந்து என்கிரேவ் பண்ணாங்க. ஸோ 2 என்கிரேவிங்ஸ் வந்து இருக்குது. ஒன்று வந்து ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிசியன்ஸில் இருக்குது. இன்னொன்று வந்து ஜான் லேத்தம் வந்து கல்வி அந்த BA-MA படித்த பிரசனோஸ் காலேஜ் ஆக்ஸ்ஃபோர்ட் அங்கே வந்து இன்னைக்கு வரைக்கும் வந்து வைக்கப்பட்டிருக்கு. ஜான் லேத்தமுடைய போர்ட்ரேட் சித்திரம் வந்து வைக்கப்பட்டிருக்குது, என்கிரேவ் பண்ணி வைக்கப்பட்டிருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து ஜான் லேத்தம் மருத்துவத்தில் ஆற்றின பங்களிப்புக்கு ஈடான கௌரவங்களா அப்படின்னா கிடையாது. ஆனால் ஜான் லேத்தம் வாழும்போது நிறைய கௌரவங்கள் பெற்றாங்க. குறிப்பாக ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிசியன்ஸுடைய சென்சாராக தேர்ந்தெடுக்கப்பட்டது, ஃபெல்லோவாக தேர்ந்தெடுக்கப்பட்டு பிரசிடென்ட் ஆனது, ராயல் சொசைட்டியுடைய ஃபெல்லோவாக தேர்ந்தெடுக்கப்பட்டது அப்படின்னு இது போன்ற கௌரவங்கள். பிரின்ஸ் ஆஃப் வேல்ஸ், கிங் ஜார்ஜ் IV அவங்களுக்கெல்லாம் ஃபிசிசியன் எக்ஸ்ட்ராடினரியாக இருந்தது அப்படின்னு வாழும்போது பெரிய உச்சத்தை ஜான் லேத்தம் வந்து அடைஞ்சிருந்தாங்க. ஸோ இப்பேற்பட்ட ஜான் லேத்தம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு எந்த மாதிரியான டாபிக்ஸில் எந்த மாதிரியான வீடியோஸ் வேணும் அப்படின்றதையும் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.